வழக்கமா எப்போதும் போல என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி அவனை நான் ஆஃபீஸ்க்கு வெளியில் பார்த்தேன். அப்போ நான் அவனை பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வழக்கமாக அவன் விஷயத்த நான் நிறையா பேசுவோம் நாங்கள். அப்படி பேசும்போது நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னடா உன்னோட லவ்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இல்லைடா எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் யார்கிட்டேயும் அதை சொல்லலை அப்படின்னு. சரிடா, அதனால என்ன இருக்கட்டும். சரி, சாரி, நான் கேட்டதுக்கு நான் கேட்டிருக்கக்கூடாது, எனக்கு தெரியாது, நான் நல்லா போகுதுன்னு நினச்சி தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவனும் சரி ஓகே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் ஒரு மாதங்கள்லாம் கழித்து வந்து யார்கிட்டையோ ரொம்ப கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தான். அப்போ நான் வந்து அடுத்தவங்க பேசுகிறத கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் நான் ஜஸ்ட் யார் அப்படின்னு மட்டும் கேட்டேன். ஏன்னா அவனுக்கு அப்படி நடந்தது எனக்கு தெரியும். அவன் சொன்னான், ஒன்றும் இல்லைடா, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட மறைச்சான். சரிடா, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம், நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி நீயும் என்கிட்ட இருக்கணும்னு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவன் கடைசியாக சொன்னான், டேய் நான் அகெயின் லவ் பண்ணியிருக்கேன், இது செகண்ட் லவ், அவங்களுக்கும் இது செகண்ட் லவ் தான், என்னோடய பார்ட்னருக்கும். ஸோ எங்களுக்கு சொல்லவே கூச்சமாக இருக்குடா வெளியில் அப்படின்னு. ஆக்சுவலாக லவ் பண்ணுறதுங்கிறது காமன் திங் தானே, இதுக்கு ஏன்டா கூச்சப்படணும்னு நான் கேட்டப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் சொன்னால் எனக்கு அது இன்னும் எனக்கு ஒரு சிரிப்பு தான் வருது. என்ன சொன்னான்னா, ஆக்சுவலாக செகண்ட் லவ்லாம் எப்படிடா தைரியமாக சொல்கிறது, ஃபஸ்ட் லவ் வேறு, ஆனால் செகண்ட் லவ் அப்படின்னா நமக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்காதா, இன்னும் எத்தனை லவ் அப்படிலாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டான். நான் அதுக்கு சொன்னேன், ஆக்சுவலாக என்ன ஃபஸ்ட் லவ் என்ன செகண்ட் லவ், லவ்வை கவுண்ட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக லவ் அப்படியே தான் இருக்குது, பார்ட்னர் தான் சேஞ்ச் ஆகுறாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் லவ் செகண்ட் லவ்னு ஒன்று இல்லவே இல்லை. உண்மை என்ன தெரியுமா, லவ்வுங்கிறது வந்து ஒரு ஃபீல். அந்த ஃபீல் யார்கிட்ட நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதோ, யார் நம்ம கூட இருக்கணும்னு கடவுள் வச்சுருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். யார் நம்ம மனசை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு வேளை இது எல்லாமே போய் அது ஃபெயிலியரில் முடியுது அப்படின்னா அது உண்மையான லவ்வாக இருக்க முடியாது. லவ் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அது லவ்வாக இருக்க முடியாது. அப்போ அது லவ் இல்லை. அது நம்ம எப்படி அதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. லவ்வுங்கிறது லவ், அது ஒரு ஃபீல். நமக்கு பிடிச்ச பர்சன் கூட நம்ம வாழ்க்கையை வாழ போகிறவங்க கூட நம்ம டிசைட் பண்ணுறது தான் லவ். அந்த லவ் எப்படி நம்ம இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு, அடுத்து இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு, அதுக்கடுத்து இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு. ஸோ இது 3வது லவ் 4வது லவ் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சரியான காதல் வர வரைக்கும் அது வரைக்கும் நடந்த எல்லாமே ஒரு ஏமாற்றம், இழப்பு அப்படின்னா இருந்துட்டு போட்டோம். சரியான ஒரு பார்ட்னரை ஒரே தடவையாக தேடி கண்டுபிடிக்க முடிகிற அளவுக்கு நாம் ஒன்றும் நல்ல வேர்ல்டில் இல்லை. ஸோ அது டைம் எடுத்திருக்கு, அதுக்கான நேரத்தை அது எடுத்துக்கிடுது. ஸோ லவ்வுங்கிறது பார்க்குறதுலையோ பேசுகிறதுலையோ ஃபஸ்ட் லெவலோ செகண்ட் லெவலையோ அப்படிலாம் கிடையாது. லவ்வுங்கிறது வாழ்ந்து காட்டுறதுலையும் எவ்வளவு தகட்ட முடியுமோ அந்தளவுக்கு காதலிக்கிறதுலையும் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எதுலேயும் இல்லைங்க.